அனைவருக்கும் வணக்கம். Welcome all my brothers and sisters. Today we are discussing about the topic for RRB NTPC Phase 7. Phase 7 July 23 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் எடுத்திருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். If you are interested to join our Facebook and Telegram group means links are available in description box. நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் அப்டேட் ஃபைல்ஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் இந்த கொஸ்டின்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ், ஹூ இன்வென்டட் த மவுஸ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? ஜூலை 23 ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின். யுவர் ஆன்சர், ஹூ இன்வென்டட் த மவுஸ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? டாக்லஸ் ஏஞ்சல்பர்ட். அண்ட் தென் சிமிலர் கொஸ்டின்ஸ் இது அப்கமிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Founder of email Sivan Ayyadurai. This question is also important question. Founder of Bluetooth Ericsson and father of computer Charles Babbage and father of, that means founder of mobile phone Martin Cooper and the founder of keyboard Christopher. Okay, who invented the mouse? Douglas Engelbart. Who invented the keyboard? Christopher Latham. This question may be used for your upcoming exam. In the question அப்கமிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 2020. இன்னைக்கு கேட்ட கொஸ்டின், நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 2020 யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூயிஸ் க்ளூக். நோபல் ப்ரைஸ் டாப்பிக்கில் இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த நோபல் ப்ரைஸ் டாபிக் ரிலேட்டடாக இருந்து. ஸோ நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 2020 லூயிஸ் க்ளூக். நோபல் ப்ரைஸ் இன் பிசிக்ஸ் யார் யாருக்கு வாங்கினாங்க? ரோகர் பென்ரோஸ், ரிச்சர்ட் அண்ட் ஆண்ட்ரஸ். இவங்கம்மா எந்த ஃபீல்டில் வாங்கினாங்க? விச் ஃபீல்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, மேபி அப்கமிங் என்டிபிசி 2 ஆர் அதர்வைஸ் குரூப் டி எக்ஸாமுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. மித்த வீடியோவை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீடியோ ஸ்பெஷலாக இருக்கணும். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு பாருங்கள். Nobel Prize in Chemistry Immanuel and Jennifer. Nobel Prize in Psychology or Medicine 2020 Herben Alter Michael and Charles M. Rice. These questions also asked in NTPC 2020. இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டிஸ்கவர்ட் பை ஹேபிடட் சி வைரஸ். திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோபல் பீஸ் பிரைஸ் 2020 யார் வாங்கினாங்க? வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி என்டிபிசி 2020 கேட்ட கொஸ்டின், 2021 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். நோபல் ப்ரைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், அது பார்த்துக்கோங்க. மேபி அப்கமிங் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். எக்கனாமிக் சயின்ஸ் பால் ராபர்ட். கண்ட்ரி ஆல் ப்ரைஸ் எக்ஸப்ட் பீஸ் ப்ரைஸ். எல்லாம் இதுக்கு யார் கொடுப்பாங்க? நோபல் ப்ரைஸ் யார் கொடுப்பாங்கன்னா ஸ்வீடன் கண்ட்ரி கொடுக்குறாங்க. பீஸ் ப்ரைஸ்க்கு மட்டும் எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா நார்வே கொடுக்குறாங்க. எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க? 1901 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ எப்போ ஃபவுண்டேஷன் பண்ணாங்க? எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1 ஏப்ரல் 1935. ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா, இந்தியா. அண்ட் கவர்னர் ஆர்பிஐ, பிரசன்ட் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ். ஆர்பிஐ ஆக்ட் 1934. This is the extra information. This question is asked in RRB NTPC 23rd July 2021. NCERT புக் வெரி இம்பார்ட்டன்ட். NCERT புக் வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்சி குரூப் டி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சீரீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லாமே ஒன் லீனியராக எடுத்திருக்கு. ஓகேங்களா? போய் பாருங்கள். NTPC 25 மார்க்ஸ். அந்த 25 மார்க்ஸில் அரௌண்ட் 17 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த NCERT புக்கில் இருந்தால் கேட்பாங்க. 15 to 17 கொஸ்டின்ஸ் இந்த NCERT புக்லேருந்து கேட்பாங்க. போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். And then which distance is the longest in golden quadrilateral? golden quadrilateral எது சம்மந்தமானது? எது ரிலேட்டட்? நேஷனல் ஹைவே ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ அதில் மெயினாக கனெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 4 மேஜர் மெட்ரோபாலிட்டிக் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறாங்க. டெல்லி, கொல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை. ஓகேங்களா? இதில் லாங்கஸ்ட் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் லைன் அப்படின்னு கேட்டால் டெல்லி டு கொல்கத்தா. அது எவ்வளோ? கொல்கத்தா டு சென்னை. கொல்கத்தா டு சென்னை 1684
kilometers. This is the longest line, that is Kolkata to Chennai. ஓகேங்களா. ஸோ டெல்லி டு கொல்கத்தா 1453 இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, கொல்கத்தா, சென்னை அண்ட் மும்பை, டெல்லி. இது லாங்கஸ்ட் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா டு சென்னை 1684 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆசிட் ஹெல்ப்ஸ் இன் ஹியூமன் டைஜஷன்? ஹியூமன் டைஜஷன் எந்த ஆசிட் ஹெல்ப் ஆகுது? இது என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கொஸ்டின். என்ன ஆசிட்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன pH ரேஞ்ச்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் pH ரேஞ்ச் 1, லெமன் ஜூஸ் pH ரேஞ்ச் 2 and egg 7.8 and distilled water 7, human saliva 6.4. pH வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது படிக்காதீங்க, போய் பாருங்கள். ஆல்ரெடி நாம் ஆர்ஆர்சி குரூப் டி சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸாக கேட்ட, தட் மீன்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்ட கொஸ்டின், குரூப் டி 2018 அண்ட் ஏஎல்பி 2018 அண்ட் ஜேஇ 2019 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் 1000+ கொஸ்டின் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே. கண்டிப்பாக ஜென்ரல் சயின்ஸ் 25 மார்க் அண்ட் ஜிகே உங்களுக்கு 20 மார்க் கவர் ஆகுங்களா? ஸோ குரூப் டிக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். ஸோ விச் நேஷன் இஸ் த பார்ட் ஆஃப் யூஎன்எஸ்சி? எந்த நேஷன் வந்து பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் யூஎன்சி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஎன்எஸ்சின்னா ஃபஸ்ட் என்ன? யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நியூயார்க். இட்ஸ் ஃபார்மேஷன் 24 அக்டோபர் 1945. மெம்பர்ஷிப் 15 countries. இது ஏன் இந்த ஃபார்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் யூஎன்எஸ்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? மேபி அப்கமிங், தட் மீன்ஸ் என்டிபிசி செகண்ட் ரவுண்டில் கூட உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார்மேஷன் 24 அக்டோபர் 1945 ஃபார்மேஷன் பண்ணாங்க. எத்தனை கண்ட்ரி இன்க்ளூட் ஆயிருக்கு? 15 மெம்பர்ஸ். ஓகேங்களா, சாரி 15 countries. அதில் பர்மனன்ட் மெம்பர்ஸ் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா 5 countries, சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூகே அண்ட் யூஎஸ். நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கிற 10 countries. அதில் நான் பர்மனன்ட் மெம்பரில் இந்தியா இருக்குது. உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது விச் நேஷன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் யூஎன்எஸ்சின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து எது இல்லையோ அது வந்து ஒமிட் பண்ணிட்டு எது இருக்கோ அது மட்டும் கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட் 46th பிரசிடென்ட். ஓகேங்களா. எத்தனாவது பிரசிடென்ட்? 46th பிரசிடென்ட். அவங்க நேம் என்ன? ஜோ பைடன் தான் 46th பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். இது வந்து நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர் நியூஸ். நவம்பர் மந்த் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஓகேங்களா. ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து பார்த்தோன்னா எது படிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆர்ஆர்சி குரூப் டிக்கு எது ரிலேட்டான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம்னு சொல்லி இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தெரிய வரும். நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வேர் இஸ் த சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்? சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? கேரளா. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 26 டிசம்பர் 1984. ஓகேங்களா. ஸோ பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அது ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேங்களா. அந்த நேஷனல் பார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி பேஸ்டு எல்லா நேஷனல் பார்க்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்தளவுக்கு ஈஸி ட்ரிக்ஸ் போட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் தென் வேர் இஸ் த கேமல் ஃபேர் செலிப்ரேட் இன் ராஜஸ்தான்? கேமல் ஃபேர் ராஜஸ்தானில் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க? புஷ்கர் ஃபேர். அப்படிதான் ராஜஸ்தான் செலிப்ரேட்டட் இன் கேமல் ஃபேர். ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட டான்ஸ் என்ன அப்படின்னா கூமர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. கவர்னர் கால்ராஜ் மிஸ்ரா அண்ட் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் யார்? அசோக் கெஹ்லோட். தட் இஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதாவது இந்தியாவோட ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டாபிக் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் விச் அனிமல் இஸ் த கேரக்டரிஸ்டிக் அண்டர் மொலுஸ்கா? இதில் வந்து பார்த்தோன்னா எந்த கேரக்டரிஸ்டிக் அண்டர் மொலுஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்னெயில் ஆப்ஷன் அண்டு ஆக்டோபஸ். இதில் எது ரிலேட்டாக கவர் ஆகுது அப்படின்னா பைல மொலுஸ்கா. இது எந்த பார்த்தோம்னா என்சிஆர்டி புக் 9th கிளாஸில் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த டாபிக் 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள்,
NTPC 2021 ஜென்ரல் சயின்ஸில் 6 to 7 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதுவும் NCERT கொஷின்ஸ்லேயே பாருங்கள், இந்த பேட்சில் வந்து பார்த்தோன்னா NCERT கொஷின்லேயே 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், NCERT புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஜானி பிரிஸ்டோ இஸ் அசோசியேட்டட் வித் தி நேஷன். அவங்க வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர். ஓகேங்களா? ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா? ப்ரெசன்ட் கவர்னர் யார்? பகத்சிங் கோஹியாரி. ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே. இதில் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஆல்ரெடி கேட்ட கொஷின், NTPC 2021 கேட்ட கொஷின். எலிஃபண்ட் கேவ் டிசைனிங் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போய் பாருங்கள். அந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க NTPC 2021. ஸோ அந்த டாபிக் பார்த்துக்கோங்க. சார் இது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. எப்பயுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது RRC குரூப் டி ஃபஸ்ட்டு ஸ்லாட் விட்டாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வீக் அரௌண்ட் ஒரு 6 to 7 days வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். கவர்னர், ஸ்டாட்டிக் ஜிகே, சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் NTPC ஃபஸ்ட்டு ஸ்லாட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப கேப் விட்டு 7th phase கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. பட் இன்பிட்வீன் 2nd phase, 3rd phase, 4th phaseலாம் கொஷின் பேப்பர் ரொம்ப மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது. பட் இந்த பேப்பர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நடந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர். 75+ கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் இன்றைக்கி எழுதானே எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா பிலோ 15 தான் வரும். ஓகேங்களா? 50 பிலோ 50 கீழே தான் வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் தென் வேர்ல்டு டிபி டே 24th March 2020 தீம் என்ன? இட்ஸ் டைம். அண்ட் பிளட் டோனார் டே 14th June. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா NCERT புக்கில் இருக்குது. வேர்ல்டு பிளட் டோனார் டே எப்போ அப்படின்னு சொல்லி இது NCERT புக்லேயே இருக்குது. 14th June 2020 தீம் என்ன அப்படி பார்த்தோன்னா சேவ் பிளட் சேவ் லைஃப்ஸ். 2019 பிளட் டோனார் டே தீம் என்ன அப்படின்னா பிளட் டொனேஷன் அண்ட் யூனிவர்சல் அக்சஸ் டு சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாட்டிக் ஜிகே, ஜென்ரல் சயின்ஸ், NCERT புக், ஸோ எல்லாமே இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், எல்லாம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் தென் பொக்ரான் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் என்ன கொஷின்ஸ் தெரியல. ஓகேங்களா? அதனால் நான் அதுக்கான ரிலேட்டான எல்லா கொஷின்ஸும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பொக்ரான் 2 டெஸ்ட் வேரிய சீரீஸ் ஆஃப் 5 நியூக்ளியர் பாம் டெஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொக்ரான் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணாங்கன்னா பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் இன் May 1998 இது பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி டெஸ்ட் பண்ணாங்க. அந்த பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ராஜஸ்தான். ஓகேங்களா? பொக்ரான் 2 ஒன்று இருக்குது, பொக்ரான் 1 இருக்குது. பொக்ரான் 1 வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொக்ரான் 1 தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து என்னது, நியூக்ளியர் பாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் இது பண்ணது. ஓகேங்களா? பொக்ரான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, இட் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் பாம் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 18th May 1974. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தோம்னா May 1998. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா ஆர் அதர்வைஸ் known as பொக்ரான் 1. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் பாம் டெஸ்ட் ஆன் 18th May 1974. முகுல் எம்பரர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? முகுல் எம்பரர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முகுல் எம்பரர் யார்? ஃபவுண்டர் ஆஃப் முகுல் எம்பரர் யார்? பாபர். லாஸ்ட் முகுல் எம்பரர் யார்? பகதூர் ஷா 2. பாருங்க, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க NTPCயில். அது அரௌண்ட் 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா யார் ஃபவுண்டரு, யார் ஃபஸ்ட்டு ரூல் பண்ணாங்க, யார் லாஸ்ட் ரூல் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு ரூல் பண்ணால், யார் லாஸ்ட் ரூல் பண்ணா. ஸோ முகுல் எம்பரர் ஆர்டர் எந்த ஆர்டரில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் யார் வந்தா, செகண்ட் யார் வந்தா. ஸோ இதெல்லாம் ஆர்டர் வைஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் முகுல் எம்பரர் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கு. பார்க்காதீங்க போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரிங்கிற டாப்பிக்கில் இருக்கும், போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் முகுல் எம்பரர். அண்ட் தென் ஃபாதர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஃபாதர் ஆஃப் யார் என்னென்ன ஃபீல்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி NTPC
2021 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரெவால்யூஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா கேட்ட கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கு, போய் பாருங்கள். என்டிபிசி 100% கேரண்டி ஒன் கொஸ்டின். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஜிகே ஜஸ்ட் பாஸ் பண்ண கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களால் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியுதான்னு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஐஜிசிஆர் அண்ட் பிஆர்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கான வீடியோ சீரிஸ் போட்டுட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஜூன். ஓகேங்களா? கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் அந்த டெலகிராம் குரூப்பில் லான்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். தேங்க்யூ.